சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை சரியான செயல்படும். கடலை பார்த்திருந்தால் தான் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க முடியும் என்று சொன்னாரோ என்னவோ தெரியவில்லை. எனவே இந்த 100 நாள் ஆட்சி என்பது அந்த ஒன்றை நீக்கிவிட்டால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சி 100 நாட்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. அந்த 100 நாட்டினுடைய வெற்றி நிகழ்ச்சியை அனைத்து அச்சு ஊடகங்களிலும் வெளியிட்டிருந்தார்கள். மகிழ்ச்சிதான். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதிகளை நம்பி ஒரு சதவீதமான, அதாவது ஒரு 10-15% வாக்குகள் நிச்சயமாக விழுந்திருக்கும். அப்படி அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமர்வதற்கு காரணம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதியில் ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் நிறைவேற்றியிருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. பக்கத்து மாநிலமான கர்நாடக மாநிலம் காங்கிரஸ் இயக்கம் வெற்றி அடைந்தவுடனேயே முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக செல்லலாம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். வந்தவுடனேயே கையெழுத்திட்டு உடனடியாக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். அதேபோல இன்று முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் குடும்ப பெண்களுக்கு உரிமைத் தொகையாக 2500 ரூபாய் கொடுக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். இந்த 100 நாட்களில் அவர் நிறைவேற்றவில்லை. படித்து பட்டதாரி மாணவர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். நிறைவேற்றப்படவில்லை. டிப்ளமோ படித்த மாணவர்கள் 2500 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொன்னால் கொடுக்கப்படவில்லை. வந்தவுடனேயே ஒரு கையெழுத்திட்டார். மின் உபயோகிக்கின்றவர்களுக்கு இலவசமாக 200 யூனிட் மின்சாரம் வழங்கப்படும் என்று சொன்னால் அது ஒரு குளறுபடியாக இருந்து கொண்டிருக்கிறது. 500 யூனிட்டுக்கு மேல் சென்றால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவித்த 100 யூனிட்டுக்கு மட்டும்தான் தள்ளுபடி செய்கிறார்கள். இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார், நிறைவேற்றவில்லை. விவசாய பயிர்க்கடன் வாங்கிய விவசாயிகளுக்கு முழுமையான கடனை ரத்துபடி செய்யப்படும் என்று சொன்னார். ஆனால் இல்லை. சட்டமன்றத்திலேயே கூட 75,000 ரூபாய் இருந்தால்தான் அது முழு தள்ளுபடி, அதற்கு மேல் வந்தால் முழு தள்ளுபடி என்று இப்படி சொல்லுகிறார். ஆக இவர் அறிவித்த வாக்குறுதிகளுக்கும் இன்று அவர் ஆட்சிக்கு வந்த பின்பு செயல்படுகின்ற முறைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதேபோல சட்டம் ஒழுங்கை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கோவையிலே ஒரு மாணவன் கொலை செய்யப்படுகிறான். அப்படி கொலை செய்யப்படுகின்ற மாணவனுடைய பெற்றோர்கள் போதைப் பொருள் விற்கின்றவர்களை காட்டி கொடுத்ததால் அந்த கும்பல் கொலை செய்தது என்று அந்த பெற்றோர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அந்த ஆட்சியிலேயே பங்கு பெற்றிருக்கின்ற ஒரு அமைச்சர் இது போதைப் பொருளால் கொலை செய்யப்படவில்லை, 2 கோஷ்டிகளுக்கு உள்ள முன்னுரிமத்தின் காரணமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். நாங்கள் கேட்பதெல்லாம், பெற்ற பெற்றோர்கள் தன் மகன் இறந்ததற்கு உரிய காரணத்தை இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகின்றவர்கள்தான், விற்கின்றவர்கள்தான் என் மகனை கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி பெற்றோர்கள் சொல்லுகின்ற கருத்து உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் மாண்புமிகு அமைச்சர் சொன்ன கருத்து பார்ப்போம் என்று சொன்னால், அந்த போதைப் பொருள் விற்கின்றவர்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதேபோல 2 நாட்களுக்கு முன்பு தஞ்சையிலே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. வழியிலே செல்கின்ற ஒரு இளைஞரை காவல்துறை அதிகாரி வெளியேறும்படி கூறுகிறார். வழிவிடவில்லை, தடுமாறுகிறார் இளைஞர். அப்படி தடுமாறுகின்ற இளைஞரை தள்ளிவிடுகிறார். தள்ளிவிடுகின்ற ஒரு காவல்துறை அதிகாரியை உடனடியாக அந்த இளைஞர் ஓங்கி கன்னத்தில் அறைகிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால்,
சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை சரியான செயல்பட முடியாதை காட்டுகிறது. அதே நேரத்தில் இன்று காவல்துறையின் மீது எந்தவிதமான பயமும் இல்லாமல் எதையும் செய்யலாம் என்ற எண்ணத்தை இளைஞர்கள் மத்தியிலே உருவாக்குவதை காட்டுகிறது. இதனால் மாநிலத்தில் அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புகின்றவர்கள், வாழக்கூடியவர்களுக்கு சரியான பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இந்த ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அவர்கள் 100 நாட்கள் செய்த சாதனை என்று நான் கருதுகிறேன். அதோடு மட்டுமல்ல, நீண்ட காலமாக ஒரு முதலமைச்சர் வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமைகின்ற பொழுது தலைமைச் செயலகத்திலே நீண்ட காலமாக பல்வேறு மூத்த தலைவர்கள், இந்த மாநிலத்தை பல்வேறு வகையில் வளர்த்த தலைவர்கள் எல்லாம் அமர்ந்து ஆட்சி செய்த இடம் முதல்வர் அலுவலகம். இப்பொழுது இவர் திரு ஜோசப் அவர்கள், அது என்ன காரணம் என்று தெரியவில்லை, ஒருவேளை அவரோடு இருக்கின்ற அந்த பண்டிதர் ஜோசியர் இங்கு இருந்தால் சரி இருக்காது, கடலை பார்த்திருந்தால் தான் இங்கு தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க முடியும் என்று சொன்னாரோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் கவிஞர் நாமக்கல் கவிஞர் மாளிகையிலே 10வது மாடியிலே அலுவலகம் அங்கே அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 10 மாடி இருக்கிற அந்த அலுவலகத்தில் சரியான நெரிசல் உள்ள இடம், எப்படி அங்கே போய் பார்ப்பார் என்று தெரியவில்லை. அனைத்திற்கும் மேலாக அந்த அலுவலகத்தை புதுப்பிப்பதற்கு நிதி ஒதுக்கி எந்தவித டெண்டரும் வைக்காமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 90 விழுக்காடுகள் வேலை முடிந்த பின்பு டெண்டர் வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த ஆட்சி பழைய ஆட்சியை நல்ல ஆட்சியாக மாற்றுவதற்கு செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 100 நாள் ஆட்சி என்பது மக்களுக்கு பயன்படக்கூடிய எந்த திட்டங்களும் இல்லை. ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்களை பெயர் மாற்றி வெற்றி என்று இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த 100 நாளில் செய்த சாதனை இந்த ஸ்டிக்கர் ஒட்டுவது, இந்த 100 நாளில் செய்த சாதனை கொடுத்த வாக்குறுதியை மறந்து செயல்படுவது, இந்த 100 நாள் செய்த வாக்குறுதி சிங்கப்பெண் என்ற ஒரு காவல் ஒரு புதிய ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்களுக்கு சீருடை வழங்கியதோடு இருக்கின்ற ஆட்சி. அவ்வளவுதான் இந்த ஆட்சி. இந்த ஆட்சியில் இதுவரையில் ஒரு மாவட்டமானாலும் சரி, ஒரு தொகுதியானாலும் சரி, ஒன்றியமானாலும் சரி, எந்தவித செயல்களும் செய்யவில்லை. அனைத்து பணிகளும் ஸ்தம்பித்திருக்கிறது. அரசு துறை அலுவலர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். உயர் அதிகாரியிடத்து உரிய உத்தரவு வரவில்லை. அப்படி உயரிய அதிகாரத்திலிருந்து உத்தரவு வரவில்லை என்று சொன்னால் மேலே இருக்கின்ற அமைச்சரிடத்திலிருந்து அவருக்கு உத்தரவில்லை. ஆக இந்த ஆட்சி, இந்த 100 நாள் ஆட்சியினுடைய சிறப்பு என்பதை விட அந்த ஒன்றை நீக்கிவிட்டால் மீது என்ன இருக்கிறது? அதுதான் இந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடு.